Headache is a very common problem everyone faces today in the world. Headache is a pain in any region of head, face, neck, including the scalp. இதை ஃபேஸ் பண்ணாத ஒரு பர்சன் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹெட்டேக் இருக்குது. சிலதுக்கு மெடிக்கல் அட்டென்ஷன் வேணும், சிலதுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வேணும். நம்ம ஒரு பேசிக் ஒரு தலைவலிக்கு என்னென்னலாம் காரணங்கள் தினசரியில் வரலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ், டீஹைட்ரேஷன், லேக் ஆஃப் ஸ்லீப், ஆல்கஹால் இன்டேக், excess caffeine, பித்த தலைவலி, eye strain, hormonal changes. ஸ்ட்ரெஸ்னா எனி டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ், ஒர்க் ஸ்ட்ரெஸ், ஃபேமிலி ஸ்ட்ரெஸ், ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெஸ் ஆர் ஈவன் ஃப்ரெண்ட்ஷிப் ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் டீஹைட்ரேஷன். ஒரு ஹியூமனுடைய நெசசிட்டி 2.5 லிட்டர்ஸ், அதுக்கு கம்மியாக போச்சுன்னா டீஹைட்ரேஷன். லேக் ஆஃப் ஸ்லீப், அதாவது ஆல்டர்டு ஸ்லீப் பேட்டர்ன் இல்லை லேக் ஆஃப் ஸ்லீப். நெக்ஸ்ட்டு ஒன்று ஃபுட்டு ஸ்கிப் பண்ணுறது, இல்லை அன்டைமில் சாப்பிட்றது, இல்லை சாப்பிடாமே இருக்கிறது, இது தலைவலி கொடுக்கும். எக்ஸஸாக ஆல்கஹால் இன்டேக் பண்ணால் டீஹைட்ரேட் ஆகும், அப்புறம் தலைவலி வரும், ஹேங் ஓவர் எஃபெக்ட்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸஸ் கெஃபைன், அதாவது பித்த தலைவலின்னு சொல்லுவோம். இதை நிறைய டீ காஃபி அடிக்ட்ஸ்க்கு தெரியும். ஐடி பீப்புள் ஸோ மச் ஆஃப் எக்ஸ்போஷர் டு த கம்ப்யூட்டர் டியூ டு ஐ ஸ்ட்ரெயின் they'll get headache. அதே போல் ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் எங்கெங்கே நடக்கும்? menstrual cycle, pregnancy and menopause. So they will have headache. தலைவலியை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுவோம். ப்ரைமரி, செகண்டரி அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ப்ரைமரினா வேறு எந்த மெடிக்கல் கண்டிஷனுமே இந்த தலைவலிக்கு காரணமாக இருக்காது. இந்த தலைவலிகளுக்கு வேறு காரணம் இருக்குது. செகண்டரிக்குனா நம்ம உடம்புல வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த தலைவலி வரும். அதுதான் செகண்டரி ஹெட்டேக். நம்ம இன்னைக்கு ப்ரைமரி ஹெட்டேக் பற்றி மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா மேக்ஸிமம் 90% ஆஃப் த ஹெட்டேக் இன் த வேர்ல்டு இஸ் ப்ரைமரி ஹெட்டேக். Different types இருக்கு. இதில் we are going to discuss 4 primary types of headache: tension type, migraine, trigeminal neuralgia and cluster headache. So let us discuss one by one. ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது டென்ஷன் டைப் ஹெட்டேக். பேர்லேருந்தே புரியுது டென்ஷன் தான் காரணம்னு. இது நம்ம போத் ஜெண்டர்ஸ்லேயும் ஈக்குவலாக பார்க்கக்கூடிய ஒரு தலைவலி. இதோடைய காசேட்டிவ் ஃபேக்டர்ஸ் நம்ம ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ணதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதை நம்ம பேசி தலைவலி கொண்டு வர வேண்டாம். ஸ்ட்ரெயிட்லி கம்மிங் டு சிம்டம்ஸ். இந்த தலைவலி எப்படி இருக்குன்னா பேண்டு மாதிரி வலிக்கும். முன்னெத்தி வலிக்கும், பின்தலை வலிக்கும், சைடும் வலிக்கும். காலையில் லைட்டாக இருக்கும், அப்படியே நாள் போக 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 வலி ஜாஸ்தி ஆகிடும். இப்போ இந்த இமேஜ் மாதிரி பாருங்கள், ஃப்ரண்ட்டில் ஒரு பேண்டு, பேக்கில் ஒரு பேண்டு, அப்படியே ஒரு பேண்டு போட்ட மாதிரி தலை வலிக்கும். இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம், இது எப்படி மேனேஜ் பண்ணலான்னா, அழகாக ஒரு பேராசிட்டமால் எடுக்கலாம், கொஞ்சம் ஐஸ் அப்ளை பண்ணலாம், கொஞ்சம் தூங்கலாம், டீ காஃபி சாப்பிட்டாலும் தலைவலி சரியாகும். இல்லை டக்குன்னு எழுந்து வெளில கொஞ்சம் ஜன்னல் திறந்து ஃப்ரெஷ் ஏர் நீங்கள் இன்ஹேல் பண்ணினா கூட உங்களோட ஹெட்டேக் கொஞ்சம் செட்டிஸ்ஃபைட் ஆகலாம். சாங்ஸ் கேட்கலாம். The next type of headache is migraine. Migraine headache needs medical attention. இது self-manageable headache கிடையாது. It needs a neurologist opinion. So it is the second most common type of headache. Datas என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 15% in women and 6% in men. ஸோ லேடிஸ் கிட்ட தான் இந்த தலைவலி அதிகமாக கண்டுபிடிக்கப்படுது. இந்த தலைவலியை நல்லா இந்த இமேஜ் பாருங்கள், ஒரு பக்கமாக வலிக்கும். அதுதான் இந்த தலைவலியை கண்டுபிடிக்கிற விதம். இந்த தலைவலி ட்ரிகர் பண்ணால் வந்துடும், அதாவது தூண்டுதல், அதாவது ஃப்ளாஷிங் லைட்ஸ், கலராக லைட் நம்ம கண்ணில் பட்டால் அந்த தலைவலி வரும். சத்தங்கள், ஸ்ட்ராங் ஆர்டர்ஸ் லைக் பர்ஃப்யூம், மல்லிகை. நெக்ஸ்ட்டு பசி, ஸ்லீப் சேஞ்சஸ், தூக்கம் இல்லைன்னா தலைவலிக்கிறது. நெக்ஸ்ட்டு மென்ஸ்ட்ரேஷன், ப்ரெக்னென்சி. இப்போ நீங்கள் ஒரு ஃபீமேல் கரெக்டாக உங்களுக்கு மந்த்லி அந்த பீரியட் டைமில் மட்டும் ஒரு பயங்கரமான ஹெட்டேக் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மைக்ரைன் இருக்கலாம். அதே போல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் வில் பி சிவியர், யூனிலேட்ரல், அதாவது ஒரு பக்கமாக வலிக்கும், எய்தர் லெஃப்ட் சைட் ஆர் ரைட் சைட் ஆஃப் த ஹெட், ஐ எல்லாம் வலிக்கும். த்ராபிங் பெயின்னா குத்து வலி, ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி, லைட்டும் உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும், சத்தமும் உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். மைக்ரைனில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா உங்களுக்கு கண்டிப்பாக வாமிட்டிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் மைக்ரைன். அண்ட் நீங்கள் செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்காமல் நீங்கள் அழகாக போய் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது இட் இஸ் வெரி குட் ஃபார் யூ. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஹெட்டேக் இஸ் ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா. ஃபஸ்ட்டு ஒரு நரம்பு, ஒரு கிரேனியல் நரம்பு தான் ட்ரைஜெர்மினல். அதுக்கு 3 பிரான்ச் இருக்குது. அதில் வர பெயின் தான் ட்ரைஜெர்மினல் நியூரால்ஜியா. ட்ரைஜெமினல்ங்கிறது பிரெயின் சிஸ்டம், அதாவது கிரேனியல் நர்வஸ் சிஸ்டமில் 5th நர்வு. இது பிரெயின் ஸ்டெம்லேருந்து வருது. இதுக்கு 3 பிரான்ச் இருக்குது, 3 இடத்துல கனெக்ட் ஆகும்.
ஃபஸ்ட்டு கண்ணோட, செகண்ட் பிரான்ச்சு அப்பர் ஜா, தேர்ட் பிரான்ச் வந்து கனெக்ட்ஸ் டு த லோவர் ஜா. ஸோ இந்த பிரான்ச்சஸுக்கு 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இஸ் சென்சரி ஃபங்க்ஷன், அதாவது டச் பெயின் சென்சேஷன் கொடுக்கும். செகண்டு கண்ட்ரோலிங் த மசில்ஸ் ஆஃப் சூயிங். ஸோ இந்த ட்ரைஜெர்மினல் நியூரால்ஜியா 50 வயசுக்கு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் வரும். இதோடைய ட்ரிகர்ஸ் காரணங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணாலோ, சில் கிளைமேட், ஈட்டிங் ஆர் சூயிங் கேன் ஸ்டிமுலேட் ட்ரைஜெர்மினல் நியூரால்ஜியா. இது எப்படி இருக்கும்னா, அப்படியே கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி வலிக்கும், ரொம்ப சிவியராக இந்த பெயின் இருக்கும். இந்த பெயினை எப்படி மேனேஜ் பண்ணணும்னா, இதுக்கு ட்ரக்ஸ் இருக்குது. கார்பமசிப்பின்னு ஒரு ட்ரக் இருக்குது, இன்ஜெக்ஷன் போட்டாக்ஸ் இருக்குது, சர்ஜரி இஸ் ஆல்சோ பாசிபிள் இன் சர்டன் கேசஸ். லாஸ்ட் ஆஃப் பிரைமரி ஹெட்டேக், அதாவது கிளஸ்டர் ஹெட்டேக். இந்த இமேஜை நல்லா பாருங்கள். ஒரு கண்ணை சுற்றி வர வலி தான் கிளஸ்டர் ஹெட்டேக். எந்த கண்ணா வேணாலும் வரலாம். இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் தான் இந்த ஹெட்டேக் வரும். ஆனால் இது எபிசோடாக வரும். 4லேருந்து 8 வாரம் வரைக்கும் இருக்கும். ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 எபிசோட் ஆஃப் வலி இருக்கும். இந்த வலி எப்படின்னா, ஒரு தடவை இந்த ஹெட்டேக் எபிசோடு முடிஞ்சிருச்சுன்னா 6லேருந்து 1 வருஷம் கழிச்சு ரிப்பீட் ஆகலாம். மேல்ஸுக்கு அதிகமாக இருக்குது, ஃபீமேல்ஸை விட 5:1 ரேஷியோவில் வருது. இந்த ஹெட்டேக்குன்னு சில ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. இந்த இமேஜ் அழகாக பாருங்கள். கண்ணில் ஆரம்பித்து கண்ணு சுற்றி வலிக்கும். எந்த கண்ணா வேணாலும் இருக்கலாம், லெஃப்ட் ஆர் ரைட். அப்ரப்ட் ஆன்செட், சடனாக ஆரம்பிக்கும். கண்ணுலேருந்து ஆரம்பித்து டெம்போரல் ரீஜியன் வரைக்கும் போகிறது தான் இந்த ஹெட்டேக். ஒரு எபிசோடுமே 20 to 60 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கும். இந்த ஹெட்டேக் கூட என்னென்ன சிம்டம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, நேசல் ஸ்டிஃப்னஸ், மூக்கடைப்பு, ரன்னிங் நோஸ், அதாவது மூக்கு அப்படியே ஒழுகிட்டு ஓடும், கண்ணு ரெட்டாக இருக்கும், அந்த கண்ணை சுற்றி இருக்கிற கண்ணமும் வீங்கி பல்ஜ் ஆகிடும். இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து 100% ஆஃப் ஆக்சிஜன் இன்ஹலேஷன் அண்ட் வி ஹாவ் சர்டன் ட்ரக்ஸ் கிளாசிஃபிகேஷன், அதாவது ட்ரிப்டான்ஸ், எர்காட் ஆல்கலாய்ட் அண்ட் இண்டோமெட்டாசின். தீஸ் ட்ரக்ஸ் ஆர் வெரி ஹெல்ப்ஃபுல் இன் கிளஸ்டர் ஹெட்டேக்.